Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவனை ஆராதிக்கும் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகத்தையும் தம்முடைய வார்த்தைகளையும் தெரிவிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது தேவாதி தேவனை நோக்கி ஜெபம் செய்த ஒரு ஜெபத்தை இப்பொழுது நாம் செய்ய போகிறோம். தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வேத வசனத்தின் மூலமாக அந்த வசனத்தை நம்ம கோட் பண்ணி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார். ஆமென். ஏன்னா இது அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம். அந்த வசனம் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறதுனாலே நாம் அதை பயன்படுத்தும் பொழுது அது நமக்குள் அந்த ஜீவன் கிரியை செய்கிறது. எல்லா வசனத்தின் மூலமாக ஜெபிக்கும் எல்லா ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, கடந்த 5 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய சட்டைகளிலே மறைத்து பிசாசினுடைய தந்திரங்களுக்கு விலக்கி, அப்பா, சத்துருனுடைய வலைக்கு எங்களை பாதுகாத்து எங்களை மீட்டெடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்க தேவரீர் கிருபை செஞ்சீங்க ஆண்டவரை. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் இந்த மாதத்திற்குள் ஆண்டவரே நுழையாதவருக்கு எத்தனையோ மக்கள் ஆண்டவரே மரித்து போய்விட்டார்கள். ஆனாலும் எங்களை நீர் ஜீவனோடு வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகும்படியாக இந்த 6வது மாதத்தில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனையிலே தேவ ஆவியானவர் அசைவாடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடி செபிக்கும் இடத்திலே நான் வருவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை, வருவேன் என்று சொல்லியிருக்கீங்க. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடியிருக்கிற எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஒரு விசை எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலவீனமுள்ள மனுஷன் நான் ஆண்டவரே, எங்களுக்கு தேவரீருடைய கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஒரு விசை ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவருடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்துல கிரியை செய்யட்டும். சகோதரன் மூலமாக ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எப்படி பேச வேண்டும் ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களை குறித்து பேச வேண்டும் என்பதை நீர் நினைத்திருக்கிறீரோ, உம்முடைய இருதயத்தின் நினைவுகள் இந்த நாளில் இந்த சபையிலே
பிரதிபலிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சித்தங்கள், உம்முடைய திட்டங்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடல் பாடும் பொழுது ஒரு அபிஷேகத்தின் வல்லமை எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மத்தியிலே ஆண்டவரே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரமும் கிருபையும் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. இஸ்ரவேல் மக்களை 40 வருடம் வழிநடத்தி வந்த தேவன் அப்பா, வனாந்தரத்தில் அறுப்பும் இல்லை, விளைச்சலும் இல்லை, அறுப்பும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட வனாந்தரத்தில் ஆண்டவரே 40 லட்சம் மக்களை நீங்கள் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்தீங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரம் அந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்தது. அதே பலத்த கரம் இந்த நாளில் எங்களையும் வழிநடத்தி வர வல்லமை உள்ளதாக இருக்கிறது ராஜா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவரே இந்த பூலோகத்தில் வாழ்ந்த நாட்களிலே எப்படி ஆண்டவரே வல்லமையாய் செயல்பட்டாரோ, எப்படி சுகம் கொடுத்தாரோ, எப்படி ஆண்டவரே உபதேசித்தாரோ, அதே வல்லமை, அதே சுகமளிக்கும் காரியங்கள் இந்த நாளில் எங்கள் மத்தியிலும் கிரியை செய்ய அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது ராஜா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாய் எங்கள் மத்தியில் உலாவுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவர ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க ராஜா. தகப்பனை தாவீது சபையாருக்கு முன்பாக, சபையார் கண்களுக்கு முன்பாக எப்படி ஜெபித்தாரோ ஆண்டவரே, நீங்கள் எப்படி பதில் கொடுத்தீங்களோ அதே போல இந்த நாளில் எங்களுக்கு நீர் பதில் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனை. எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலையும் ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொன்னீங்களே, வனாந்தரத்தில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வனாந்தரமாய் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீர் வழியாக வந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நானே வழி சத்தியம் ஜீவன் என்று. ஆண்டவரே வனாந்தரத்திலே நீர் வழியாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைக்கிறார்கள். இந்த நாளில் ஆவியானவர் அசைவிடாமல் எங்கள் மத்தியில் உலாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே எப்பா, எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே அந்த மைண்டில் ஆண்டவரே சிந்தனைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு நேராக எங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் சிந்தனைகளை சிதறடிக்கிற எல்லா அந்தார கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ராஜா, கடிந்து கொள்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். துவக்க முதல் முடிவர தேவ பிரசன்ன மகிமை எங்களை வழிநடத்தட்டும். ஆவியானவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தட்டும். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நம்மளுடைய மத்தியிலே ஆண்ட்ரூ பிரதர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க தான் ஆராதனை நடத்த போகிறாங்க. எப்போவுமே மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்ட்ரூ பிரதர் கையில் ஒப்பு கொடுத்துருவோம். ஏன்னா அவர் மூலமாக நமக்கு ஆண்டவர் பல காரியங்களை பேச இருக்கிறார். யார் மூலமாகவும் தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். வருகிற இருக்கிறவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து அவர்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். அப்படி தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். சீசர்கள்லாம் கூப்பிட்டு அவர் மேலே கையை வச்சு ஊதி பரிசுத்த ஆவியனை பெற்றுக்கொண்டு போய் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அப்படி தான் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அவர் மாதிரி தான் நாமளும் இருக்க முடியும். சரியா? இப்பொழுது நம்ம மத்தியில் ஆண்ட்ரூ பிரதர் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த ஆராதனையை நடத்துவார்கள். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடல் பாடி உற்சாகமாக, நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் 100 பேர் இருக்கிற மாதிரி கை தட்டணும். சரியா? ஆமென். காலியாக இருக்கிற சேரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு நம்ம செய்திகளை. ஏன்னா நியாயத்தீர்ப்பு நாளில் உத்தரமும் எல்லாம் சாட்சி சொல்லணும் வசனம் இருக்குது. நம்ம பேசுகிற வார்த்தைகளெல்லாம் குறித்து உத்தரம் சாட்சி சொல்லுமா, செவுர்களெல்லாம் சாட்சி சொல்லுமா. நான் இப்போ சேரெல்லாம் போய் சாட்சி சொல்ல போகுது ஆண்டவர் சமூகத்தில், நான் இந்த சேரில் நான் வசனத்தெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. கர்த்தர் நல்லவர். நாம் சில பாடல்களோட பாடிய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.
இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனால நம்ம தொடர்ந்து உற்சாகமாக இந்த ஓட்டத்தில் ஓடுவோம். செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மாதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மாதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. இசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டை
எனக்குள் தோனித்ததா உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும், வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும், வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும், வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு இருப்பதா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனால் அவருடைய வார்த்தை நமக்கு பண்ணால் உற்சாகமாய் நாம் தொடர்ந்து ஓடுவோம். நாம் இன்னொரு பாடலை கூட பாடலாம். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், உடைய வருகைக்காய் நான் காத்திருக்கிறேன் சொல்லி இந்த பாடல் அவருடைய வருகை நாம் எதிர்பார்த்திருக்கிறவர்களாய், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறவர்களாய் இந்த பாடலை கூட பாடலாம். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா. ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமா, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்து கொண்டேன், உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்து கொண்டேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா. ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா. மணமகனை வரவேற்கும் மதிவுடைய கன்னிகை போல், மணமகனை வரவேற்கும் மதிவுடைய கன்னிகை போல்,
விளக்கோடு ஆயிலேந்தி உமக்காக வெளிச்சமானேன். விளக்கோடு ஆயிலேந்தி உமக்காக வெளிச்சமானேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? உண்மை உள்ள ஊழியனாய் நீர் கொடுத்த தாளந்தை, உண்மையுள்ள ஊழியனாய் நீர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி பெருக்கிடுவேன். மகிழ்ச்சியில் பங்கடைவேன். பயன்படுத்தி பெருக்கிடுவேன். மகிழ்ச்சியில் பங்கடைவேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? தாராளமாய் கொடுத்திடுவேன், தாங்கிடுவேன் ஊழியங்கள். தாராளமாய் கொடுத்திடுவேன், தாங்கிடுவேன் ஊழியங்கள். அநாதை ஆதரவற்றோர் கண்ணீரை துடைத்திடுவேன். அநாதை ஆதரவற்றோர் கண்ணீரை துடைத்திடுவேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? எப்போது வருவீரையா? அல்லேலூயா. அவருடைய வருகைக்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாகவும் இருக்கணும், அதை எதிர்நோக்கி பார்த்து கொண்டு இருக்கணும். நம்ம வசனத்தில் வாசிக்கும், நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, அது பரலோகத்தில் உண்டு. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு வர நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் அவங்களுக்கு தரிசனமாகி அப்புறம் எல்லாரும் கூடியிருக்கிறப்ப அவங்க கண்களுக்கு முன்பாக அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு மேகம் மறைத்து கொண்டது, அப்படியே மேலே போயிட்டார். இவங்க எல்லாரும் அண்ணாந்து பார்த்துட்டே நிற்கிறாங்க, அப்படியே சேஷர்கள்லாம்.
அப்படியே அப்படியே அவர் பார்த்துட்டே நிற்கணும். அவர் தான் எல்லாமே சொல்லி நடத்த அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. தூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன அப்படி அண்ணாந்து பார்த்துட்டே இருந்தா என்ன செய்யறது? போங்க, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அதே போல் என்ன பண்ணுவார், இறங்கி வருவார். போங்க, அவர் சொன்ன ஊழியத்தை செய்யுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன இருந்தது, இயேசு வரேன்னு சொன்னார், அதனால் அப்பப்போ வராங்களா இல்லை வராரா இல்லையா. சில நேரம் நம்ம தூங்குறப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம். தூங்கணும் திடீர்னு ஒரு முழிப்பு வந்துடும். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணோமா இல்லையா, கதவை சரியாக பூட்டினோமா இல்லையா, போய் பார்த்துட்டு வருவோம், கதவை பூட்டிட்டோமா, அதெல்லாம் இருக்கும். இப்போ சில எதிர்பார்ப்பு யாராவது வராங்க அப்படின்னா நம்ம இந்த எதிர்பார்ப்பு, அதாவது வரத்துக்கு ஆயத்தம் பண்ணியிருப்போம், வீடை கூட்டி க்ளீன் பண்ணிடுவோம், சமையல்லாம் செஞ்சுருவோம், அது ஆயத்தப்படுத்துறது. அவங்க எப்போ வராங்க அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு வந்துட்ட மாதிரியே இருக்கும். கதவு திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, வண்டி வந்த மாதிரி சவுண்டு கேட்குது, யாரோ பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறப்போ எதிர்பார்த்தே இருப்போம். இப்போ நம்ம கூட வானத்தை அண்ணாந்து பார்ப்போம். எதுக்கு வானத்தை அண்ணாந்து பார்க்குறோம், மழை வருமா, வெயில் தாங்க முடியல, அதனால் என்ன எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன பண்ணுறோம், மழை வருமா. ஒரு விஷயம் ஒரு விஷயத்துக்கு ஆயத்தப்படுத்துறது ஒன்று, அதை எதிர்பார்த்து நோக்கி இருக்கிறது மழை எப்போ வரும். அப்போ அண்ணாந்து எல்லாரும் பார்க்குறாங்க, மேகம் இருக்கா, எங்கேயாவது மேகம் வருதா பெய்யுமா. அப்போ ரெண்டுமே. அப்போ கிறிஸ்துவின் ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார், நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக அவரோட உறவுல கரெக்டாக இருந்து அவர் சொல்கிற காரியங்களை செய்கிறோம். இன்னொன்று எதிர்பார்க்கணும், எப்போ ஆண்டவர் வராரு. நம்ம என்னைக்காவது வானத்தை அண்ணாந்து பார்த்துருக்கோமா, ஆண்டவர் வராரா, வரேன்னு சொன்னால் அப்படி தான் வர போகிறார். என்னைக்கா ஒரு நாள் இப்போ வராரோ, தூரம் சின்னதாக தெரியுது, குதிரை வர மாதிரி பார்ப்போம், அப்படி எப்பயா பார்க்குறோம், பார்க்கல. ஸோ ஆயத்தமாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் வந்தாலும் அவர் கூட போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம், ரெடி பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இது எப்போ வருவார், எப்போ வருவார், என்றைக்கு காண்பேனோ. அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க நீதிமன், என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா. ஆமாம், ஒரு பாட்டில் எப்படியே வரும், அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். ஸோ நிறைய பாடல்கள் அப்படி எழுதுப்பான். ஏன் அப்படின்னா ஒரு நாள் ஏன்னா அவருடைய வருகை நம்ம அதை தான் நோக்கி இருக்கிறோம். அந்த எப்போ இயேசு கிறிஸ்து வருவார், அவர் எப்போ வருவார். இந்த நிருபங்கள்லையும் அதிகமாக இடங்களில் வாசிப்போம், எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க, அவர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ தெசலோனிக்கேயரில் இன்னும் அநேக நிருபங்களில் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம ஆயத்தமாக இருக்கிறது ஒன்று, ஆயத்தமாக இருக்கணும். அதே நேரத்தில் எவ்வளோ நம்ம எதிர்பார்க்குறோம், அது எவ்வளோ நம்ம விரும்புகிறோமோ அதை நம்ம எதிர்பார்ப்போம். அது இன்னைக்கு வந்துதான் நல்லாயிருக்கும் இப்போது அப்படி அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறப்போ என்னைக்கு அப்படின்ற இது இருக்கிறப்ப நம்மளுக்கும் அப்படி செய்வோம். நைட்டு திடீர்னு முழிப்பு வந்துடும், ஆண்டவர் வரா போய் மொட்டை மாடலில் பார்த்துட்டு வரோம், அப்படி கூட நமக்கு ஒரு எண்ணம் வரும். சரி, ஓகே. ஸோ அது நம்ம இருப்போம். இன்னொரு பாடல கூட பாடலாம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். என்னால் இந்த பாடல் கூட, துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. ஸோ ஆண்டவர் நம்ம எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாத்திரமல்ல, அவர் பூமியில் இருக்க அனைத்து ஜனங்களுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். அவர் தான். அப்போ யார் ஒரு உண்மையாக மன கஷ்டப்பட்டு அழுது ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறப்ப அவர் அவங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆகாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆகார் அந்த சாரால் அவங்க துரத்தி விடப்படும் பொழுது பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க, தண்ணி இல்லாமல் போகுது. அப்போ நான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு அவங்க பிள்ளையை உங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்க கொஞ்சம் தூரமாக போயிட்டு அழுகுறாங்க, அவ்வளோதான். அவங்க ஒன்றும் போட்டு போராடி ஆபிரகாமின் தேவனே எங்கே இருக்குன்னா ஜோமெலாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க மனம் கசந்து அழுதாங்க. அந்த கஷ்டத்தை பார்த்து ஆண்டவர் என்ன தூதனை அனுப்புனார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தப்போ நிறையா பேர் போய் ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க, ஆண்டவரே சுகப்படுத்துங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து சுகப்படுத்துங்க, வேலைக்காரன் சுகப்படுத்துங்க, எவ்வளோ பேர் கேட்டு சுகப்படுத்தினாங்க. நிறைய பேர் ஆண்டவர் கேட்காம என்ன பண்ணார், சுகப்படுத்தினார். நாயின் ஒரு விதவை அந்த பகுதியில் வாசம் அப்படின்னா இவங்க போகிறாங்க, அவங்க அந்த வாலிபனை அடக்கம் பண்ண தான் போகிறாங்க. இயேசுக்கிட்ட அற்புதம் பண்ணணுன்னு கொண்டு வரல, அவங்க அடக்கம் பண்ண போகிறாங்க. அந்த பட்டணத்துக்கு இயேசு கிறிஸ்தீஷர்கள் போகிறாங்க. 2 பேரும் பட்டணத்து வாசலில் சந்திச்சுக்கிறாங்க. இவர் பேசுவாதான் போய் பாடையை நிப்பாட்டுறாரு, பாடையை பிடிச்சி நிப்பாட்டி கீழே இறக்க அப்படிங்கிறார். அவங்க அடக்கம் பண்ண தான் போகிறாங்க. ஏசு அவர் ஊழியத்தை பார்க்கட்டும், நம்ம வழியை பார்ப்போம். ஏசுக்கிட்ட உடனே ஓடிடலாம், ஏன்ட்ட ஒரு இயேசுவே இந்த வாலிபன் சுகப்படுத்த. அவங்க கேட்கவே இல்லை, அவங்க பாட்டு அடக்கம் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் அந்த ஸ்திரீ கழிச்சு வாசிக்கிறோம், அவர் கைம்பெண்ணாக இருந்தால் ஒன்று. அடுத்தது வாசிக்கிறோம், அவனுக்கு ஒரே ஒரு பையன், இவன் தான். அப்போ ரெண்டுமே. அப்போ ஒன்று என்னென்னா, அவர் அந்த ஸ்திரீ திருமணமாக அந்த கணவன் இறந்தப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுருப்பாங்க. கணவன் நம்பி இருந்தோம் போயிட்டாரே அப்படின்னு. இப்போ அடுத்தப்போ நம்பிக்கை அவங்க பையன் மேலே தான் அதுக்கு சரி, பையன் இருக்கிறான், அவன் நம்மளை காப்பாற்றான், கூட இருப்பான் அப்படின்னு. இப்போ பையனை என்ன ஆகிட்டான், இறந்துட்டான். அப்போ அவங்க எனக்கு யாருமே
இல்லைன்ற ஒரு சூழ்நிலை. அவங்க அங்கேயும் அழுதுகிட்டே தான் வராங்க. பட்டணத்து வாசல் அங்கே மட்டுமா அழுதுருப்பாங்க? அவன் இறந்ததுலேருந்தே மனக்கசம் வந்து அழுகுறான். அது இயேசுவுக்கு தெரியும். நான் நினைக்கிறேன்னா அவங்கள சந்திக்கிறதுக்காகவே அந்த வழியாக போயிருக்காருன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் மினிஸ்ட்ரி அங்கே பண்ணுற மாதிரி இல்லை. அவர் அங்கே சந்திச்சுட்டு அப்படியே போயிட்டார். அப்படியே அப்போ அவங்க போய் பாடையை நிப்பாட்டி தோட்டி இறக்க சொல்லி, ஸ்திரீயை அழாதேன்னு சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி இந்த கையில் கொடுத்துட்டு, இதுக்கு தானே அது ஒரு அழுவாத இருந்தா வச்சுக்க உயிரோட அப்படின்னு. ஸோ அப்போ எல்லாம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், அவங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், அவ்வளோ இறக்கமுள்ள தேவனாகிறார். நம்மளும் அவரை நோக்கி கூப்பிட்ட போல் தான் ஒரு செவி கொடுத்திருக்கிறார், பதில் தந்திருக்கிறார், நம்ம கிருபையினால் ரட்சித்திருக்கிறார், இம்மட்டும் நடத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலில் கூட அவர் மகிமை செலுத்தி நம்ம பாடலாம். உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. நான் எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் தெய்வம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, எங்கள் ஆறுதல் நீர்தானையா.
தூயவர் தூயவரே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தந்தைய வாளே, மதிலை தாண்டிடுவே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தந்தைய வாளே, மதிலை தாண்டிடுவே. உம்மையே உயர்த்துவேன் பாடுவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுவேன். உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன். உம்மையே உயர்த்திடுவேன், நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா ஈரே. எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா ஈரே. வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை யெகோவா தேவனே. தேவையெல்லாம் தருபவரே யெகோவா ஈரே. எனக்காய் யாவும் செய்பவரே, எனக்காய் யாவும் செய்பவரே, எனக்காய் யாவும் செய்வீரே, எனக்காய் யாவும் செய்வீரே. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை. தேவாதி தேவ ராஜாதி ராஜா இயேசுவே ராஜா நான் பாடுவேன். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யத்ரியேனா நான் போற்றுவேன். என்னாலுமே எப்போதுமே என்னாலுமே எப்போதுமே எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை
எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் இயேசுவே, எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை உமக்காய் எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அம்மா அப்பாங்க உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. உமையே நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் காண்கின்ற எல்லாம் ஆண்டவரே அழிந்து போகும் ஆண்டவரே, உலகத்திற்கு எல்லாம் மாறி போகும், அழிந்து போகும் தகப்பனே. ஆண்டவரே, நிலையான நகரம் எங்களுக்கு இல்லை, எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிற தகப்பனே. நாங்கள் அதை எதிர்பார்த்து எதிர்நோக்கி ஆண்டவரே வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் தேவனே ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே அப்பா, எப்படி நீங்கள் எழுந்தருளி பண்ணுவோம், மீண்டும் நீங்கள் வருவீர். நீர் சொன்னபடி மரித்தீர், சொன்னபடியே உயிர் தெழுந்தீர், நீர் சொன்னபடியே மீண்டும் வருவீர் ஆண்டவரே. மீண்டும் வரப்போகிறவரே, மீண்டும் ராஜாவாக நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே. நாங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக ஒவ்வொரு நாள் இருக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் களைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் களைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, இந்த உலகத்திலே உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா ஏசப்பா, தேவை நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா.
செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்தம் நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்தம் நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, நீங்கப்பா. மனிதரின் அன்பு எல்லாம் மாறி போகுமே, மாறாத அன்பு உங்க அன்பு தானையா. மனிதரின் அன்பு எல்லாம் மாறி போகுமே, மாறாத அன்பு உங்க அன்பு தானையா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை ஏசப்பா, என் தேவை ஏசப்பா, என் சொந்தம் ஏசப்பா, என் சொத்து ஏசப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஆண்டவரே பா, நாங்கள் காண்கின்ற எல்லாம் மறைந்து போகும், அது அழிந்து போகும், காணாதவைகளும் நித்தியமானவைகள். ஆண்டவர் நாங்கள் அந்த ஆண்டவரை நித்தியமானதை ஒரு நாளும் தேடி வாஞ்சித்து இருக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. நாங்கள் இந்த அழிந்து போகிற பொருட்கள் மேலே எங்கள் கண்களை வைத்து அப்பா ஒரு நாள் அதைக்கு எங்கள் அதிகமான நேரத்தையும் எங்களுடைய எல்லா விஷயங்களின் நேரத்தையும் பணத்தையும் செலவிட்டு தகப்பனே நாங்கள் இருக்காதபடி தப்பா இம்மைக்காக மாத்திரமல்ல ஆண்டவர் இந்த மறுமையின் மேலே கண்களை வைத்தவர்களாய் நம்முடைய வருகை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே இந்த நித்திய ஜீவன் மேலே பற்றுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாள் இருக்க கிருபை செய்யுங்க. உண்மையே நோக்கி பார்க்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க. உமோடு வாழ கிருபை செய்ய நம்முடைய வார்த்தைகள் மடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. உயர்த்துகிறோம், நீர் ஒருவரே பார்த்துருமோ உயர்த்துகிறோம் தகப்பனே. பரிசுத்தரே 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 உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்த மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே அப்பா. மே துதிக்கிறோம் ஆண்டவரே, தூயரே மே துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துகிறோம் தகப்பனே. நீர் ஒருவரே பாத்திரர், எல்லா துதிகனும் மகிமையெல்லாம் இயேசு நாமத்தினால் உமக்கு இருக்கும் நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். நாம் உட்கார்வோம்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைய கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். நம்ம வேதத்தில் 2 பகுதியெல்லாம் பார்ப்போம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கற்பனை கொடுத்து நிறைய விஷயம் ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் தான். அதே போல் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்து முழுமையாக நமக்கு வெளிப்படுத்துகிறார், எப்படி வாழணும், என்ன செய்யணும் அப்படின்னு. இன்றைக்கு அநேக நேரத்தில் அநேகர் குழம்புவதோ இல்லை ஒரு பிரச்சனை வருதோ என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா, அப்போது எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்தெந்த விஷயம் மாறி இருக்குது, இதில் குழப்பம் நிறையாவே இருக்கும். சில நேரம் நியாயப்பிரமாணம் இல்லை, அது இல்லவே இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில நேரம் 1-2 காரியங்கள் எடுத்து நம்ம பேசுவோம். இப்போது 10 கற்பனைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஓய்வு நாள் ஆசரிப்பாயாக கர்த்தர் கொடுத்த கற்பனை. அப்போது இன்றைக்கு வரும்பொழுது நம்ம இன்றைக்கு அதை ஃபாலோ பண்ணணுமா, கிறிஸ்து அதை சொன்னாரா, ஒரு கிறிஸ்தவனா நம்ம அந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை அதை ஆசரிக்கணுமா அப்படிங்கிறப்ப நம்ம வேதத்தை வாசித்து புரிஞ்சுக்கிறோம். ஆதிகால திருச்சபையில் வந்து அவங்க ஞாயிற்றுக்கிழமை கூடுறாங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூடுறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது வாரத்தின் முதலாம் நாள். அப்போது ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர் தெழுந்தார். அப்போ உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவத்தோடைய ஆணி வேறு, அது வேறு. அப்போ அந்த நாள் விசேஷித்து அவங்க வந்து கூட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அப்படியே நம்மள என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வந்துருச்சு கூடுறோம். அப்போ சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் கூடணுன்றது வந்து புதிய ஏற்பாட்டில் இல்லை. இப்போ இது போல் நிறைய விஷயங்கள் வந்து அதே 10 கற்பனைகளே, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்றது. அப்போ அதை நம்ம என்ன பண்ண முடியாது, அது பழைய கற்பனை, அதெல்லாம் கனம் பண்ணக்கூடாது, அப்படி இல்லை, இப்பயும் கனம் பண்ணணும். அப்போது எந்தெந்த விஷயங்கள் நம்ம அது பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு நம்ம செய்ய வேண்டாம், அதாவது யூதர்களுக்கு மட்டும் கொடுத்தது நமக்கு கிடையாது அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்புறம் சிலது பொதுவான விஷயங்கள் நமக்கும் வந்து நம்மளுமே அதை சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு, சில விஷயத்த மாற்றிருப்பார், இது இல்லை இப்படி அப்படின்னு. சில விஷயம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருப்பார். ஒரு சின்னதாக சொல்லிட்டு இருந்தால் அது ஒரு கொஞ்சம் கூடுதலாக. அப்போ இது 3ம் சரியாக நம்ம புரிந்து கொண்டாதான் எதை நம்ம ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது, எதை வந்து இப்படி செய்யணுன்றது ஒரு தெளிவு நமக்கு வந்து இருக்கும். அப்போ வேதத்தை நம்ம ஒழுங்காக வாசித்தாலே நமக்கு வந்து இந்த தெளிவு வந்து நமக்கு ஏற்படும். ஒரு பகுதி கூட வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், நம்ம இதில் தான் தொடர்ந்து வாசிக்க போகிறோம், அதனால் எல்லோரும் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து, நம்ம தொடர்ந்து அவர் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலிருந்து நிறையா விஷயங்களை சொல்கிறார். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே பார்த்தோம்னா, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இந்த பூர்வத்தார் அப்படின்னு சொல்லும்போது யூதர்களை தான் சொல்கிறார். அதாவது கற்பனைகளை மோசே நாட்களை சொல்கிறார், வேறு புறஜாதிகளை சொல்ல பூர்வத்தார்னு அவங்களுடைய அந்த மூதாதையரை சொல்கிறாரு. உரைக்கப்பட்டது யாரால் உரைக்கப்பட்டது, தேவனால் உரைக்கப்பட்டது தான். ஸோ கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இப்போ இவங்கெல்லாம் அந்த நேரில் பார்க்கல, மோசே இருந்ததையும் ஆண்டவர் பேசினதையும், ஆனால் புஸ்தகங்கள் இருக்குது, நியாயப்பிரமாணம் மூலிமா வாசிக்கிறாங்க. அப்போ ஏன் சொல்கிறார், கொலை செய்யக்கூடாது, கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாக இருப்பான் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அப்போ விஷயத்த சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். 22ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆண்டவர் பார்ல நம்ம க்ளோஸாக அதை பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு நியாயப்பிரமாணம் இல்லை ஆண்டவர் கொடுத்த ஒரு சட்டம் உரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒன்று சொல்கிறார், நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு வாசிச்சது கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்த அப்படின்னா நியாயத்திற்கு நிற்கணும், கோர்ட்டில் போய் நிப்பாட்டிடுவாங்க, நீ கேள்வி பதில் சொல்லணும், குற்றவாளின்னா தண்டனை உண்டு. இதில் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறேன், நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். அதே போல் சகோதரனை வீணனே, போடா யூஸ்லெஸ் ஃபெலோ, அப்படி உதவாக்கற அப்படின்னு சொன்ன அப்படின்னா ஆலோசனை சங்கத்திற்கு தீர்ப்புக்கு நீ ஏதுவாக இருக்கிற, கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்கன்னு இல்லை, ஏதுவாக நீ இருக்கிற. அதே போல் மூடனே, முட்டாள், நீ முட்டாள் பே, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி சொன்ன அப்படின்னா எரி நரகத்துக்கு நீ வந்து குவாலிஃபை. எது குவாலிஃபையா,
நீ நரகத்துக்கு போகிறதுக்கு குவாலிஃபை ஆகிட்ட அப்படின்னு அர்த்தம். ஏன் என்னாச்சு அப்படின்னா, இப்போ பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை தானே செய்யக்கூடாது, அதனால் கொலை செய்யலை. ஆனால் என்ன பண்ணுறது, நியாயம் இல்லாமல் கோபிச்சுக்கிறது, உதவாக்கிற அவனை இவனை திட்டுறது, எல்லா விஷயம் எல்லாம் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, கொலை செய்யாதிருப்பாயா. கொலை செஞ்சால் தான் சட்டப்படி குற்றம், மற்றபடி பேசிக்கலாம். அப்போ இன்றைக்குமே இப்போ தெருவில்னா நம்மளாம் வந்து நம்மளாம் கொலை பண்ணுறதில்ல. நம்மளை யாரை கொலை பண்ணியிருக்கோமா, பக்கத்து வீட்டுக்காரனை கொலை பண்ணணும்னு யோசிச்சிருக்கிறோம், அவங்களாம் ஆனால் பண்ண மாட்டோம். ஆனால் சண்டை போட்டிருக்கோம் தானே, திட்டிருக்கிறோமான திட்டிருக்கிறோம். அவன்லாம் வேஸ்ட்டுங்க. அவன் பாருங்கள் நரத்துக்கு தாங்க போவான், அவனே இவனே. ஏன் அதுக்கெல்லாம் யாரும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. என்ன தானே மேன் ஹேண்ட்லிங், ஒன்று நம்ம ஏதாவது அவனை அடித்தாவோ அப்படி பண்ணாதான் போலீஸ் கேஸ் போட்டு இது பண்ணோம். சும்மா திட்டுறது வந்து நம்ம எல்லாருமே திட்டிக்குவோம். இப்போ சில பேர்லாம் கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக பேசுவாங்க, ரசிக்கப்படாதவங்களாம். ரசிக்கப்பட்டவங்க ஒரு சிலர் பேசுவாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி என்ன சண்டை போடுவாங்க. ஏன் அப்படின்னா அது பெரிய தப்பு இல்லையே, அதுக்கு சும்மா கோபத்தில் ரெண்டு பேசுகிறோம். அப்போது ஆண்டவர் வந்து கொலை செய்யாது இருப்பாயாகன்னு சொல்லவும், ஓகே கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. நியாயம் இல்லாமல் கோபிச்சுக்கிறாங்க, முட்டாள்றாங்க, யூஸில் வேஸ்ட்டு, வீணன், புரோஜனமே இல்லாதவன்டா. ஆண்டவர் யாரையாவது சொன்னாரா அப்படி, இவன் புரோஜனமே இல்லாதவன்? நம்மளாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆளா? நம்மளே யூஸ்ஃபுல்லாத ஆள் தான். ஆண்டவர் என்ன பண்ணார், கிருபையினால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவரோட கம்பேர் பண்ணும்பொழுது எல்லாமே யூஸ்லெஸ் தான். அப்போ ஆண்டவர் ஒருவருக்கும் என்ன பண்ண, எல்லாருக்கும் கிருபைகளை கொடுத்து ஒருவருக்கும் ஒரு தாளத்தை கொடுத்து ஆண்டவர் வந்து பயன்படுத்துகிறார். அப்போ யாருமே வேஸ்ட்டு யூஸ்லெஸ்ஸு கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறா, நம்ம சகோதரரில் வந்து சகோதரியில் இருக்கிறப்போ அன்பு கூறணும், இயேசு கிறிஸ்துவை போல் நேசிக்கணும். அப்போ கொலை செய்கிறதில்ல, அதையும் தாண்டி வந்து ஒரு விஷயத்தை இங்கே வந்து சொல்கிறாரு, நியாயம் இல்லாமல் கோபிச்சக்கூடாது. நிறைய நமக்கே தெரியும் நம்ம மேலே தான் தப்புன்னு தெரியும், இருந்தாலும் சுயம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது, நம்மளால் விட்டு கொடுக்க முடியாது. என்ன தான் நம்ம நியாயப்படுத்தி நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு பேச, ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஆமாங்க தப்பு பண்ணிட்டேங்க சொல்கிறது கஷ்டம், நம்மளை விட்டு கொடுக்க முடியாது, சுயத்தை விட்டு கொடுக்க முடியாது. நிறைய என்னன்னு தெரியும் நமக்கு, ஆனால் நம்ம தப்பு. அப்போது நமக்கே தெரியும் நம்ம சொல்கிறது நியாயம் இல்லை, நம்ம செய்கிறது நியாயம் இல்லை, இருந்தாலும் நம்ம ஏன்னா சுயம் வந்து செய்கிறனால பேசிங்க சொல்கிறாரு, அந்த மாதிரி இல்லை. நீ வந்து நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளக்கூடாது, மூடனேன்னு சொல்லாத, வீணன் என்று சொல்லாத. சொன்னாவே நீ என்ன பண்ணுற, நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருக்கிற, இதுக்கு எதுவாக இருக்கிற அந்த விஷயங்களை சொல்கிறார். அடுத்து தொடர்ந்து சொல்கிறார் பாருங்களேன், 23ஆம் வசனம். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஸோ இது வந்து தொடர்ச்சி தான். அந்த 21ஆம் வசனத்துலேருந்து சகோதரன் அந்த பிரதர்லி சகோதரி அந்த பிரதர்லி லவ்வை குறித்து தான் பேசிக்கிட்டே வர்றார், சகோதரன் ஸ்நேகம். இங்கே இன்னொன்று அதோட சேர்த்து சொல்கிறார், இப்போ சகோதரன் கூட உனக்கு சண்டை இல்லை ஏதோ ஒரு விஷயம் மன வருத்தம் சமாதானமாக இல்லை அப்படின்னா, நீ காணிக்க போட வர சர்ச்சுக்கு போட வரப்போ உனக்கு ஞாபகம் இருக்குது அவன் கூட சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு, நீ என்ன பண்ணாத, எனக்கு காணிக்க போடாத, அங்கே பலிபீடத்துக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணிடு வச்சுட்டு நீ முதல்ல போய் ஒப்புரவாகி சகோதரோட ஒப்புரவாகிட்டு பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. அப்போது சகோதரெல்லாம் கூடி வாழ்கிறத ஆண்டவர் வந்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார். சகோதரத்துவம், எல்லாரும் சகோதரிகளாக வாழணும் அப்படிங்கிற. யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சகோதர ஸ்நேகமாக வாழ்கிறத விட்டுட்டாங்க. கொலை செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது, சட்டம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தரை மதிக்காமல் உயர்வு தாழ்வு பார்க்குறது, ஏழை பணக்காரன் பார்க்குறது, நீலாம் ஈக்குவல் கிடையாது. பரிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை ரொம்ப ஒரு மாதிரி இதாக நடத்துவாங்க. இப்போ புதிய ஏற்பாடு நம்ம வாசிக்கலாம், ஒரு மனுஷன் வந்து இயேசு சுகமாக்குவார், இந்த பரிசேயர்கள்லாம் கூப்பிட்டு அவனுக்கு விசாரிப்பாங்க. விசாரிக்கிறப்போ எப்படா சுகமான, எப்படி நீ சுகமான, அவர் விளக்கி சொல்லுவார். நம்ப முடியாது, திரும்ப முதல்ல இருந்து எப்படி விளக்கமாகன்னு சொல்லு, திரும்ப முதல்ல இருந்து சொல்லுவார். திரும்ப திரும்ப கேட்டே இருப்பாங்க, அவரும் முதல்ல சொல்லி சலிச்சு வேறார். ஏன் நீங்களும் மாறலான்னு இது பண்ணுறீங்களா, நீங்களும் அவரை பின்பற்றலான்னு பார்க்குறீங்களா, திரும்ப திரும்ப கேட்டுக்கிறீங்களா? அது மாதிரி ஒரு நார்மலாக தான் கேட்பார். உடனே பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பிரதான ஆசாரியனை பரிசீலனை இப்படி பார்த்து நீ கேள்வி எப்படி சொல்லுவேன், ஒன்று தப்பாலாம் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார். அப்போது அதை வாசிக்கிறப்பே தெரியும் எந்த அளவுக்கு உங்கள் ஜனங்களை, இவங்க பதவியில் இருக்கிறவங்க ஜனங்களை ரொம்ப நம்ம கீழே இருக்கிறவங்க மாதிரியும், இவங்களும் இன்னும் விசேஷித்தவங்க மாதிரியும். பரிசேயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆயக்காரனை ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறது, மற்றவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது, இவங்க ரொம்ப ஹோலி மாதிரி பார்க்குறது. இந்த சகோதரத்துவம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு அவங்க மத்தியில் வந்து இல்லை.
அதுதான் தொடர்ந்து சொல்லிட்டே வர. ஆனால் காணிக்க போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆலயத்துக்கு போகிறான், பலி செலுத்துகிறான், இதெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்கிறார், நீ சகோதரனோட ஒப்புரவாயிரு, தேவையில்லாமல் சண்டை போடாத, இது பண்ணாத. அப்படி இல்லைன்னா எனக்கு நீ என்ன பண்ண வேண்டாம், காணிக்க செலுத்தாத அப்படின்னு. ஆனால் எனக்கு எவ்வளோ நேரத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு ஒப்புரவு இல்லைன்னாலும் நம்ம வந்து காணிக்க போட்டு போயிடுவோம். ஏற்கனவே சகோதரனோட சண்டை, இப்போ காணிக்க போடலான்னா அப்புறம் அவரு கூடயும் பிரச்சனையாயிருமே அப்படின்னு என்ன பண்ணுறோம், அவங்க கூட சண்டையாக இருந்தாலும் காணிக்க போட்டுட்டு அதை யோசிக்கிறதே இல்லை. சரி, சில சர்ச்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பந்தி ஆசரிக்கிறப்போ சில சர்ச்சில் சொல்லுவாங்க, நீங்கள் யாராவது ஒப்புரவாகவில்லை என்றால் இந்த பந்தியில் ஆசரிக்காதீங்க அப்படின்னு. அவனே 4 பேர் ஓரமாக ஒதுங்கிடுவாங்க. சில சபையெல்லாம் பார்த்துக்கிறேன். ஏன்னா அது பங்கெடுக்கக்கூடாது, பரிசுத்தமான என்ன பண்ணக்கூடாது, பந்தியில் பங்கெடு. சரி, ஓகே, நல்லது தான். இப்போ காணிக்க போடக்கூடாது சொல்லியிருக்காரு. அதை கூட சொல்லலை. ஆனால் அதுவும் செய்யக்கூடாது ஆக்சுவலா, ஒப்புரவு இல்லாமல் பந்தி எடுக்கக்கூடாது தான். ஆனால் அதை வசந்தில் இல்லை. ஆனால் இது தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, ஒப்புரவாகாமல் காணிக்க போடாது. யாராவது சொல்கிறாங்களா, நீ வந்து ஒப்புரவாகலாம், நீ காணிக்க போடாத அப்படின்னு சொல்கிறதில்ல. ஏன் சொல்கிறதில்ல? அப்படி சொன்னால் பாதி பேர் காணிக்க போட மாட்டாங்க. காணிக்க வரல, பிரச்சனை ஆயிரும். ஆமாம், ஆக்சுவலாக ஒப்புரவாகாமல் காணிக்க போடக்கூடாது. பலிஸ் அதான் அதையும் விரும்பல, பந்தி ஆசரிக்க முடியாது, ஆராதனைக்கு வரவும் முடியாது. நான் பாட்டு பண்ண ஏற்றுக்கொள்வாரா? எப்படி ஏற்றுக்கொள்வார்? எதுவுமே செய்ய முடியாது. அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ ஒப்புரவாகாமல் நீ என்கிட்ட வராத, ஒப்புரவாகிட்டோம். முதல்ல ஒப்புரவாகு. ஒப்புரவாகலைன்னா என்ன பண்ண, ஒரு 2-3 பேரை கூட்டிகிட்டு போய் நீ பேசி ஒப்புரவாக பாரு. 2-3 பேர் பேசியும் கேட்கலையா, அப்புறம் சபைக்கு நீ தெரியப்படுத்து. சபையோட கூட்டிட்டு அதாவது உன்னால் கூடுமான வரைக்கும் நீ ட்ரை பண்ணு. நம்ம நிருபங்களையும் பவுலோ பேதுருவோ சொல்கிறாங்க, உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்கள். இப்போ எஃபோர்ட் நீங்கள் வந்து போடுங்க, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணு. அதை நீங்கள் விட்டுறாதீங்க, ஆளாக பேச மாட்டேன் அப்படி விட்டுறாத. நீ முயற்சி பண்ணு, சமாதானமாக இருக்குது. அவன் இல்லாமல் போகிறது அவனோட போட்டும். நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, கூடுமான வரைக்கும் உங்களால் ஆன மட்டும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டேங்க அப்படின்றத வந்து நீ அந்த முயற்சி பண்ணு, சமாதானமாக இரு. இப்போ சகோதரர்களாக கூடி வாழ்கிறது, அந்த சகோதர ஸ்நேகம் அப்படிங்கிறது ஆண்டவர் எப்பொழுதுமே விரும்புகிற ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் அந்த ஜனங்க வந்து சில வார்த்தைகளை பிடிச்சிட்டு உண்மையிலுமே ஆண்டோடைய மனசில் என்னன்றதை சரியாக என்ன பண்ணல, புரிந்து கொள்ளலை. அப்போ இந்த விஷயங்களை தொடர்ந்து சொல்கிறார், சகோதர ஸ்நேகம் முக்கியம், இங்கே வந்து எதிர்ப்பீங்க. ஸோ இது முதல்ல சொல்கிறார், சகோதர ஸ்நேகத்தை சொல்கிறாரு. அடுத்ததாக 27ஆம் வசனம் வாசிக்கலாம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்த வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அடுத்து விபச்சாரத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஸோ ஆண்டவர் தான் உரைத்தார் அவளுக்கு இதை செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் அப்போ அவங்க ஒரு சிலர் வந்து நீதிமானா பரிசுத்தமாக வாழ நினைக்கிற என்ன பண்ணுறாங்கன்னா, விபச்சாரம் பண்ணுறதில்ல. ஆனால் இருதயத்தில் அவங்களுக்கு இச்சை வந்து இருந்தது. வெளியே அவங்க சொல்கிறதில்ல, வெளியே காட்டுறதில்ல, ஃபிசிக்கலாக யாரையும் தொடுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் இருதயத்தில் இச்சையோடு பார்க்கிறவர்களாக இருந்தாங்க. இன்றைக்குமே நம்ம செக்குலரில் உலகத்தில் சில பேர் ரொம்ப சொல்லுவாங்க, நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதாங்க தப்பு, பார்க்கறதுனால எந்த தப்பும் இல்லை, பார்க்கறதுனால எந்த தப்பும் இல்லை. அநேகர் கூட அதை வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்றார், இல்லைப்பா, நான் அதெல்லாம் அது நீ பரிசுத்தமாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெளிப்புறமாக மாத்திரம் இல்லை, உன்னுடைய கிரியில் மாத்திரம் இல்லை, உன்னுடைய இருதயத்தில் நீ என்ன பண்ணணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பரிசேயர்களுக்கு அதுதான் பிரச்சனை. பரிசேயர் குறித்து தொடர்ந்து இந்த மத்தேயு 23ஆம் அதிகாரம் முழுசும் வாசிக்கும் பொழுது அவங்கள சொல்லிக்கிட்டே வரார், பரிசேயர் இப்படிலாம் இருக்கிறீங்க. அப்போ சொல்லிட்டே இருக்கும்பொழுது, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீங்க அப்படின்னு பரிசேயர் சொல்கிறார். எப்படின்னா, கல்லறை வெளியே வந்து ரொம்ப டெக்கரேட் பண்ணி, இப்போயுமே போனோம்னா அப்படி தான் இருக்கும், எல்லாம் மார்பிள் கல் போட்டு வசதியை பொறுத்து செய்கிறாங்க, பயங்கரம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, மரித்து போனோடைய எலும்பும் அதுதான் இருக்குது. அப்போது நீங்கள் பரிசேயர் அது போல இருக்கிறீங்க, அதாவது பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, ஆனால் உட்புறத்தை சுத்தமாக்காமல் விட்டுறீங்க. அப்போ இயேசு அங்கே வார்த்தையை சொல்கிறார், முதலாவது உட்புறத்தை சுத்தப்படுத்து, அடுத்து நீ வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தலாம். ஸோ நம்ம முதல்ல வெளியே கழுவிட்டு அப்புறம் உள்ள கழுவு, இருதயத்தில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாங்கன்றோம். அவருடைய பேட்டர்ன் வேறு. எப்படி சொன்ன, முதலாவது நீ இருதயத்தை சுத்தப்படுது, உள்ள பாத்திரத்தை கழுவு, அப்புறம் நீ வெளிப்புறத்தை நீ கழுவு. அப்போ இருதயத்தை சுத்தமாக இருக்குன்றதை தேவன் என்ன பண்ணுறார், விரும்பார். நம்முடைய எண்ணத்தையும் கவனிக்கிறார், நம்முடைய சிந்தனைகளை கவனிக்கிறார், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ இருதயத்திலையும் பரிசுத்தமாக இருக்கணும், சிந்தனையில் பரிசுத்தமாக இருக்கணும். ஸோ எல்லாம் முக்கியம். சில பேர் நம்ம ரொம்ப வெளியே ரொம்ப தாழ்மையாக காட்டிக்குவாங்க,
வெளியே ரொம்ப தாழ்மையாக காட்டிக்குவாங்க, சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் ரீசனாக கூட அப்படி தான், ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுறாரு, பெரிய ஊழியக்காரர் தான், சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுவார், சிம்பிளாக இருப்பார், எல்லாம் சிம்பிளாக இருப்பார், தாழ்மையாக இருப்பார், யாரையும் மரியாதைலாம் பேச மாட்டார். ஆமாம், அவரை பற்றி விமர்சனம் ஒன்று போட்டாங்க யூடியூப்பில், இப்படிலாம் பண்ணுறாருன்னு. கோபம் உங்களுக்கு தாங்கலை, திடீர்னு கோபத்தை அப்படி பேசுகிறாரு. அவர் மூஞ்சி சாதுவாக இருப்பார், பேசுகிறதும் பூனை மாதிரி தான் பேசுவார். அவன் சொன்னதை தாங்க முடியல. அந்த என்ன மாய்மாலமான தாழ்மைலாம் போயிடுச்சு. போடுற நயா பைசாக்கு நீ பிரோச்சனை இல்லாதவன், உன் வீட்டில் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறாங்க ஆச்ச போ, அவ்வளோ கோபம். என்னடா இவரேண்டா அப்படி இப்படி ஆளை பார்த்ததே இல்லை. அந்த வார்த்தை தாங்க முடியல, நயா பைசாக்கு நீ பிரோஜனம் இல்லாதவன், நீ அப்படி இவன் அவனே, உன் வீட்டில் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறாங்களா ஆச்சா போச்சாரு கத்துறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கத்துறோம், அப்படியே எளிமையாக இருக்கிறதும், அப்படியே வார்த்தைகள் சாஃப்டாக பேசுகிறதும். அப்போது நிறைய நேரம் என்ன சார் வெளிப்புறமான ஒரு தாழ்மை, நான் ரொம்பலாம் யாருமே இல்லைங்க. ஆனால் இதயத்தில் அது இல்லை. அந்த அந்த விஷயத்தை பேசும்போது ட்ரிகர் பண்ணோன்னே என்ன ஆகுது, கோபம். அவர் கட்டுப்படுத்தி தான் அந்த மாதிரி பேசுகிறார். இன்னும் கொஞ்சம் தாராளமாக பேசுங்க, இத்தனையும் பாருங்க, இவர் பேசுகிறத வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும், அதனால கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ வீடியோ இல்லாமல் நேரில் எவ்வளோ பேசிட்டு பாருங்க ஊழியக்காரங்க கூட ஆண்டவர். அப்போ நிறைய நேரம் நம்ம வெளிப்புறமாக தாழ்மையாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது எல்லாம் போகணும். இருதயத்தில் இருக்க நமக்கு செம்மக்கும் ஒரு மேலே இருக்கும், ஒருத்தர் மேலே அவனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நேரில் பார்க்குறப்ப பிரைஸ் பிரதர் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கட்டே, அப்புறம் என்ன பண்ணுற அடிக்க முடியாது. ஆனால் மனசில் என்ன பண்ணுவோம், அவன் திட்டி அடித்து வெட்டி கொண்டு சமாதி பண்ணி என்றைக்கோ நான் கொண்டுட்டே அவனை அப்படின்றது போல இருக்கும். ஏன்னா இருதயத்தில் வந்து ஃபஸ்ட்டு வெளிப்புறம் செஞ்சுருவோம், ஒரு அப்புறம் தான் உள்ளே ட்ரை பண்ணுவோம் அதை சுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் அப்படி சொல்ல, நீ ரெண்டாவது வெளியே பார்த்துக்க, நீ அதை ரெண்டாவதாக செய், அதை முதல்ல செய். முதல்ல உள்ள நீ உட்படுத்த சுத்தப்படுத்து, அப்புறம் நீ ரெண்டாவது வெளிப்படுத்த சுத்தப்படுத்து. ஆனால் அதுதான் சரியான முறையாகவும் இருக்கும். ஏன்னா வெளியே நம்ம இது பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து மனுஷர்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ அவரோட உறவு தான் ரொம்ப முக்கியம், மற்ற எல்லா உறவோட. மனுஷரோட உறவு ரெண்டாவது தான், முதல்ல ஆண்டோட இருக்க உறவு. ஸோ ஃபஸ்ட்டு நீ இருதயத்தை சுத்தப்படுத்து, அப்புறம் நீ வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொண்டே வர்றாரு. அடுத்து 31ஆம் வசனம் வாசிப்போமே. ஸோ பாருங்கள், ஆண்டவர் இந்த பகுதியில் தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லியிருந்தோம். இன்றைக்கு போதகராக இருக்கிற அநேகர் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றவங்களோட விவாகரத்து ஆகி அவங்க வந்து திருமணம் பண்ணி எவ்வளோ பேர் ஊழியக்காரங்க போகிற கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் இவ்வளோ தெளிவாக அதை சொல்லி, ஏன்னா திருமணம் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. ரட்சிக்கப்பட்டவன் மாத்திரம் இல்லை, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் விவாகம் யாவருக்குள்ளும் அது கனம் உள்ளது. ஏன்னா ஆண்டவர் ஆதாம ஏவாளை உண்டாக்கி அவங்கள ஒரு குடும்பமாக சேர்க்குறார். அப்போது யார் ஒரு ஆணும் பெண்ணும் தங்களை இணைந்து குடும்பமாக வாழ்கிறாங்களோ ஆண்டவர் அதை எல்லாத்தையுமே கனப்படுத்துகிறார். ஏன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு சரீரமாக இருக்கிறாங்க, ஒரு நபராக இருக்கிறாங்க. அது அவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவர் வந்து பேசுகிறத நிறைய இடத்துல வாசிக்க முடியும். ஸோ அப்போ அது தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத கடவன். இயேசு சொன்ன அந்த வார்த்தை, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத கடவன். அப்போது இங்கே என்னாச்சுன்னா, இந்த ஜனங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து விவாகரத்து தள்ளுதல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருந்தால், இவங்க என்ன எழுதி சார் ஈஸி தானே, ஒரு சீட்டு என்ன ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கணும். அது இன்னும் கூட சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, இஸ்லாம் நினைக்கிறேன், தலாக் எழுதி ஃபாலோ பண்ணு. அது கூட கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, அதை வந்து செல்லுமா இல்லை விவகாரத்து இது பண்ணுமா, புது சிவில் சட்டம், அது ஒரு பிரச்சனை போயிட்டு. அப்போ இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, தள்ளுதல் சீட்டு கொடுக்கணுன்னே சீட்டு எழுதி ஒரு கையெழுத்து பட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அதை தவறாக எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உண்மையான ஆண்டோடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கல, ஒரே சேரமாக இருக்கணும், தள்ளிவிடக்கூடாது புரிஞ்சுக்கல. அப்போ ஏன் சொல்கிறார், அப்படி இல்லை, நீ வந்து சும்மா தள்ளிவிடக்கூடாது. ஒரே ஒரு ரீசன் தான் ஆண்டவர் அலோவ் பண்ணுறார், எதுக்கு, வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் என்ன பண்ணக்கூடாது, தள்ளக்கூடாது. ஏன் வேசித்தனம் அப்படின்னு வரும்பொழுது அந்த உறவுலையும் நம்ம சொல்கிறது என்ன, பிறர் முகம் பாராமல் இருப்போம், உனக்கு நான் எனக்கு நின்ற அந்த உறவு கடைசி வரைக்கும் மரண பெருக்கி மட்டும் இருக்கணும். அந்த ஒரு உடன்படிக்கை மீறி துரோகம் செய்யும் பொழுது அந்த ஒரு காரணத்தினால ஒழிய
மற்ற எந்த ஒரு காரணத்துக்காகவும் செய்யக்கூடாது. அப்படி நீ வேற ஒரு காரணத்துக்காக தள்ளி விடப்பட்டு அந்த ஒரு ஸ்திரீ வந்து விவாகம் பண்ணினா அவள் விபச்சாரம் செய்கிறவளாக இருப்பாள். நீயும் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவளாய் அவங்க செய்ய பண்ணுறதுக்கு நீ விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அதையே விபச்சாரத்துக்கு ஈக்குவல் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ திருமணத்தில் இணைகிறாங்க, யாருக்கும் கலம் உள்ளது. அப்போ இணைகிறத ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். இப்போ தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கு. எந்த ஒரு காரணத்துக்காகவும் பிரிந்து போகக்கூடாது. அப்படி பிரிந்து போகும்பொழுது ஆண்டவர் இதை அனுமதிக்கிறதே இல்லை. அப்போ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களும் சரி, இல்லை ஊழியக்கார குடும்பங்களும் சரி, அவங்க ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணோம், கவர்மெண்ட்டில் போய் கோர்ட்டில் போய் நின்று அதான் இந்திய சட்டப்படி நாங்கள் சரியாக தாங்க பண்ணோம், இந்திய சட்டப்படி சரியாக தாங்க பண்ணோம். இந்த பைபிள் ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குது, ஆண்டோடைய கற்பனை ஒன்று. இப்போ எதுக்கு தான் அந்த கற்பனைகள்லாம்? நம்ம இந்திய சட்டத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாமா? இன்னும் நிறைய சட்டம் இந்தியாவில் இருக்குது, நிறைய சட்டங்கள் இருக்குது, எல்லா சட்டத்தையும் ஃபாலோ பண்ணுறோமா? வேதத்துக்கு உடன்பட்டு இருக்க சட்டத்தை நம்ம பின்பற்றுறோம், வேதத்துக்கு முரணாக இருக்காத நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம அப்படி செய்கிறதில்ல. ஸோ அதுபோல் அப்போ ஆண்டவர் வந்து விவாகம் யாருக்கும் கனம் உள்ளது, எந்த ஒரு நீங்கள் தள்ளி விடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவங்க தள்ளி விட்டுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. மத்திய 19ஆம் அதிகாரம் வாசிக்கிறப்போ பரிசீலனை ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நம்ம விவாகரத்தை பண்ணலாமா இந்த இஷ்யூவை. அப்போ ஏன் சொல்கிறாரு, பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். உடனே சொல்கிறாங்க, மோசே இடம் கொடுத்தாரே தள்ளுத சீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு. மோசே ஓகே சொன்னார்ல, நீங்கள் என்ன இல்லைங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். என்னன்னா, மோசே உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இடம் கொடுத்தான், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதி முதல்னா எதுலேருந்து? ஆதாம் ஏவாளிலிருந்து. இப்போ ஆதாம் ஏவாள் நேரத்துலேருந்து ஆண்டவர் அந்த கற்பனையை கொடுக்கல, அதுக்கப்புறமா ஆண்டவர் கொடுக்கல. இவங்க மோசேட்ட போய் கம்பல் பண்ணுறாங்க, ஐயோ பிரச்சனை, விவாகாது ஒரு ஆப்ஷனே இல்லை, நீங்கள் நம்ம கொடுக்குறீங்க, கொடுத்தே ஆகணும்னு இருதய கடினத்தை நிமித்தம் கொடுத்தே ஆகணும்னு சண்டையை போட்டு நீங்கள் வந்தது போல ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப மென்ஷன் பண்ணுறாரு. ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம்ல, அவங்க வந்து திருமணமாகி அந்த ஆண் வந்து தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள், அப்புறம் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத கடவுள். அந்த வசனத்தை திரும்ப இயேசு இங்கே தடவை சொல்கிறார், திரும்பவும் இங்கேயும் சொல்கிறார். ஸோ ஆதி ஆமத்தில் அந்த சொன்ன வார்த்தைகள் யார்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அவங்களை திருமணம் பண்ணி வச்சு ஆண்டவர் சொல்கிறார், நீ பழகி பேருக்கு இந்த வார்த்தையில் ஆண்டவர் பேசுகிறார், நீ இணைந்து இருக்கணும், ஒரே மாம்சமாக இருக்கணும், அப்புறம் கூடாது சொல்கிறார். இதே விஷயத்தை திரும்ப இப்போ இயேசு இங்கேயும் ரிப்பீட் பண்ணுறாரு. அப்போ ஆதி முதலா அப்படி இல்லை, ஆதி முதலா இதுதான் நான் சொல்கிறேன் பார், இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்குது. உங்கள் இருதயத்துக்கு கண்ணத்தை நிமித்தம் என்ன ஆயிடுச்சு, அந்த விஷயத்தை நீங்கள் மோசடி கேட்டு வாங்கிட்டீங்க வழியே அப்படி இல்லை அப்படிங்கிற. அடுத்த வசனங்களை தொடர்ந்து கூட நம்ம 37ஆம் வசனம் வாசிப்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஸோ உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்க, இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அதை தீமைன்றார், அதை தவறு செய்ய வேண்டாம், உண்மையாக இருங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. அது ரொம்ப கஷ்டம். நிறைய நேரத்தில் நம்ம வந்து இப்படி இருக்கணும்னு நினச்சாலும் சில நேரத்தில் உள்ளதை உள்ளதுன்னு சொன்னால் பெரிய பிரச்சனையால் ஆகி போயிடும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப கஷ்டமாக சார் அப்போ என்ன பண்ணுறது, எப்படி சொல்கிறது, அது ஒரு பக்கத்து இருக்குது. நம்ம ஒரு நாள் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கும் பொறுப்பையும் சில நேரத்தில் வந்து அந்த மக்களுக்கு பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது, உள்ளதை உள்ளபடி சொல்லவே மாட்டாங்க. யாரோ விஷயத்த சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம இன்னொருத்தட்ட சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையாவது எக்ஸ்ட்ரா போட்டு பேசினா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்குமே இருக்க ஒரு பழக்கம். அது ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுறோம். வந்து ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரா அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா போய் அப்படியே சொல்ல மாட்டோம். ஒருத்தர் வண்டியில் போயிட்டு இருக்கிறப்போ ஆட்டோக்காரன் வந்து மோதிட்டான், நானும் அங்கே ஆட்டோவே வந்து மோதிருக்காரு. அடுத்தாள் சின்ன பிள்ளை ஒரு கேம் ஆடுவோம், சின்ன பிள்ளை எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு ஒரு காதில் ஒன்று சொல்லுவோம், சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி வா அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு கடைசியில் வரும்பொழுது என்னமோன்னு சொல்லுவாங்க, நான் அதை சொல்லவே இல்லையா அப்படின்னு. ஏன்னா மனுஷனுக்கு இலபாக இருக்கிற ஒரு ஏதாவது ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா போட்டோன்னு அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தன் என்ன பண்ணான்னா வாந்தி எடுத்துட்டான். அதை ஒருத்தன் பார்த்துட்டு சொன்னான், டேய் மாதிரி வாந்தி எடுத்தான்டா அப்படின்னு. அவன் சரி அவன் என்ன சொன்ன போய், ஒருத்தன் கருப்பாக வாந்தி எடுத்தான்டா, கருப்பாக வந்துச்சுடா அப்படின்னு. அவன் போய் என்ன தண்ட, ஒருத்தன் காக்கா மாதிரி கருப்பாக வாந்தி எடுத்தான்டா அப்படின்னு. கடைசியாக அவன் போய் சொன்னான், ஒருத்தன் காக்காவா வாந்தி எடுத்தான்டா அப்படின்னு. ஸோ நம்ம ஒரு விஷயம் ஒன்று அந்த 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 ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வித்தியாசம் தான். ஆனால் அவன் அது ஒரே ப்ராசஸில் வந்துடல, ஒருத்தனும் சின்னதாக ஆட கடைசியில் போய் அது என்ன பெரிய இதாக இருங்க. அது உண்மையை கேட்டால் உண்மை இது எதுவுமே இல்லைங்களா, நம்மளே லைஃப்பில் பார்த்துருப்போம், நம்ம ஏதாவது பண்ணியிருப்போம்,
அது சுற்றி வரப்போ எவன்ட்டையாவது போய் அவன்கிட்ட கேட்பான், என்னடா இப்படி பண்ணிட்டியாம்ல, நான் எங்கடா சொன்னேன் அப்படியே தான் வந்துச்சு. அப்படியே அதை கவனித்தோம் அப்படின்னா யார் யார்கிட்ட போய் வந்திருக்குன்னு பார்த்தா ஆளுக்கு ஒன்று சேர்த்து விட்டு எடுத்துப்பாங்க. என்னடா இப்படி பண்ணி விட்டுட்டீங்க, நான் எங்கடா அப்படி சொன்னேன், என் மனசுலேயே அப்படிலாம் தோணவே இல்லையே அப்படின்றது போலக்கும். ஸோ ஒரு விஷயங்கள் உள்ளதுன்னு சொல்கிறது கஷ்டம். டிவியில் கூட பார்த்தோன்னா நாங்கள் உண்மையை சொல்கிறோம், உள்ளதே உள்ளது என்று சொல்லுகிறோம் அப்படின்னு போய் உள்ள பாருங்க, உண்மை உள்ள சொல்கிறதே கிடையாது. அது ஒரு ஸ்லோகன் ஆயிடுச்சு, ஒரு கடமைக்கு சொல்கிற மாதிரி. ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது சொல்கிறதில்ல. அப்போ நிறைய விஷயம் மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ உள்ளதுன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாக, அது தீமை தான் பாருங்க, அது நன்மைக்கே வராது. என்னைக்கா இருந்தாலும் நன்மை கிடையாது. நம்ம சில நேரம் அது வேண்டாம், அது பிரச்சனையாகும், சண்டையாகும், கோச்சுக்கும் நினைக்கிறோம். ஆனால் அது எந்த ஒரு வகையிலும் நன்மை பயக்காது அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறோம், சொல்லணும், ஒரு எச்சரிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், இது வேண்டான்னு சொல்ல நினைக்கிறோம். எதுக்கு நம்ம சொல்லிட்டு சண்டையை போடுவான், கோச்சிக்குவான்னு விட்டுடுறோம். நாளைக்கு நம்ம சொல்லாதனால அவன் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறான். இப்போ நமக்கு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு இருக்கும். என்னைக்காவது நம்ம வாயோட சொல்லிடுவோம், அன்றைக்கி நான் சொல்லலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு வாயோட்டோன்னு மாட்டிக்கும். ஏன்டா சொல்லலான்ட்டு சொல்ல வேண்டியதானே, இல்லை நீ கேப்பியோ திட்டுவே, அதை நீ சொல்ல வேண்டியதானே, அது அப்புறம் பார்க்கறது போகலாம். இன்றைக்கி அது நடக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த உள்ளதை நீ சொல்லிடு. ஆனால் சிறந்த உள்ளதுன்னு சொல்லும் பொழுது பிரச்சனை வரதான் செய்யும். இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி தான் வாழ்ந்தார். எங்கேயுமே மறைச்சிட்டு இது பண்ணியா அவன் கோச்சிக்குமா இவன் கோச்சிக்குமா அதெல்லாம் இல்லை. நீங்கள் விபச்சார சந்ததின்ட்டார். அந்த நரிக்கு மாதிரி நிறைய பேர் சொல்லுங்கன்ட்டார். பரிசேயர் பார்த்து நீ வெள்ளடிப்பட்ட கல்லற அப்படின்னார். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டார், உள்ளதை சொல்லிட்டார். அவங்க கோச்சிக்கிட்டாங்க, அவரை கல்லறியை பார்த்தாங்க, ஒரு இடத்துல போய் மலையில் உச்சிலாம் தள்ளி உள்ளான்னு பார்த்தாங்க, எல்லாமே செஞ்சு ட்ரை பண்ணாங்க. தான் அவருக்கு அதிக பிரச்சனை வந்தது. உள்ளதுன்னு இயேசு பேசுறதுனால பிரச்சனை வந்து அதுக்காக அவர் மாற்றிக்கல. இன்னைக்கு நிறைய என்ன பண்ணுறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் அப்புறமா சாதுரியமாக நம்ம பேசணும், சாதுரியம் நியாயம் வேணும், ஞானம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. அப்போ மக்கள் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுமா, அதை சொல்லாமல், அவங்களே ஹர்ட் பண்ணாமல், அவங்க இருதயம் பாதிக்காதபடி அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்குற மாதிரி நம்ம சுவிசேஷத்தை பேசணும். இந்த விஷயத்தை பேசினா அவங்க கோச்சிக்கிறானா அதை கட் பண்ணிடு. பாவம் செய்யாத பற்றி பேச கோச்சிக்கிறானா பாவத்தை பற்றி பேசாத. ஆமாம், வேதத்தில் எவ்வளவோ சுவிசேஷங்கள் இருக்கிறாங்க, பாவத்தை கண்டித்து உணர்த்துறாங்க. இன்னைக்கு கூட நம்ம இப்போ 20ஆம் நூற்றாண்டு சுவிசேஷகர்னா பில்லிகிரஹாம் சொல்லுவாங்க. பில்லிகிரஹாமுடைய எல்லா மெசேஜ்லையும் பாவத்தை கண்டித்து உணர்த்தி பேசுவார். சுவிசேஷனுடைய வேலை அதுதான். சுவிசேஷனுடைய வேலை என்ன, பாவம் செஞ்சு தேவன் அற்றவர்கள் ஆகிட்டான், அப்போ பாவம்ப்பா நீ மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருக்கோ, அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் தான் வந்தார். அதுதான் சுவிசேஷமே, அதுதான். அப்புறம் தேவனோட உறவை பெற்றுக்கொள்ள போகிறான், ஆண்டவர் அதை மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, இதான் சுவிசேஷம். ஆனால் இன்றைக்கி ஜனங்க அந்த பாவத்தை சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன் நீ பார்த்து சொல்கிற, இயேசு அன்பானவர்னு சொல்லு. நம்ம ஆட்கள் எல்லாம் சொல்லிச்சாங்க, இயேசு ரொம்ப அன்பானவர். ஏன் அதை பற்றி, ஏன் நோயை பற்றியே நீ ஏன் பேசுகிற, சுகமாக பேசு. இயேசு சுகம் தருகிறவர், உங்களுக்கு பண கஷ்டத்தெல்லாம் நீக்கிறவர், அவர் செய்கிறவர் தான். ஆனால் சுவிசேஷம் மெயின் கான்செப்ட் என்ன, பாவத்திலேருந்து மனம் திரும்புறது தான். அது திரும்பவும் இதெல்லாம் சேர்ந்து நடக்கிற விஷயம். ஆனால் இன்றைக்கி அதே மக்கள் கோச்சிக்கிறாங்க, மக்கள் அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. பாவம் ஏன் பாவத்தை பற்றியே நீங்கள் பேசுகிறீங்க, எல்லோரும் மக்கள் பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி டு லிசன். என்ன பாவத்தை பற்றி பேசுகிறப்ப, அப்போ நீங்கள் இப்படியே பேசுகிறப்பா. இன்னைக்கு நிறைய சுவிசேஷ இயக்கங்கள்லாம் பாருங்கள் என்ன பேசுகிறாங்க, பாவத்தை கண்டித்து உணர்த்தி பேசுகிற ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சுவிசேஷகர்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்படி யோசிச்சுட்ட ஒரு பேர் சொல்லுங்க பார்ப்போம், சுவிசேஷகர்லாம் பாவத்தை கண்டித்து உணர்த்தி ரசிக்கப்பட்டு மனம் திரும்ப பாவம் செய்ய திரும்ப ஒரு சுவிசேஷகர் சொல்லுவோம். அப்புறம் பிரபலமாக சுவிசேஷகர்னா தேட வேண்டியதாரு யார் அப்படி. ஏன் மக்கள் அஃபண்ட் ஆகிறாங்க, மக்களுக்கு பிடிக்கல, உள்ளதுன்னு சொன்னாங்க. ஆனால் பேதுரு பவுல் எல்லாமே எங்கேயுமே அவங்க செயல் சத்தியத்தை அப்படியே பேசுகிறாங்க. பேதுருடைய முதல் மெசேஜ், அவர் இயேசு கிறிஸ்து வந்தார், பிறந்தார், அந்த ஜீவாதிபதியை நீங்கள், அவங்க முன்னாடியே தான் சொன்னார். ஸ்தேவான் அவங்களை உட்கார வச்சுட்டே தான் பேசினார், நீங்கள் தான்ப்பா அப்படின்னு. அதனால் அவங்களுக்கு ஸ்தேவான் நீங்கள் தான் குற்றப்பத்தனால அவங்களுக்கு சம்மக்கம் ஸ்தேவானை கலர்ஜி கொண்டுட்டாங்க. முதல் ரத்த சாட்சி ஸ்தேவான் தான். எதனால், உள்ளது என்று பேசினனால. இன்றைக்கி நம்ம உள்ளதுன்னு பேச ரத்த சாட்சியாக மறைச்சிடுவோம். நமக்கு அதெல்லாம் வேண்டாம், நம்ம ரொம்ப நாளைக்கு வாழணும், நீண்ட நாளைக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், உள்ளதை மாதிரி பேசுறதும் கிடையாது, இல்லதுன்னு சொல்கிறது கிடையாது. நம்ம மாற்றி என்ன பண்ணோம், இருக்குன்னா இல்லை அப்படின்னும், இல்லைன்னா இருக்குது அப்படின்னும். ஏங்க உள்ளதை சொல்ல வேண்டியது தானே, சும்மா இருங்க அப்படிலாம் சொன்னால் அவங்களாம் இதாகிடுவான். அப்படிலாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு புரியாது. சும்மா இருங்க. நிறைய பேர் நான் பேசும்போது ஏன் சொல்ல வேண்டியது தானே, ஏன் அப்படி பண்ணணும்
அப்படின்னா இல்லை உங்களுக்குலாம் வயசு பத்தாது, விவரம் பத்தாது அப்படிங்கிறான். சரி, இன்னும் கொஞ்சம் நாள் வருஷம் ஆகி வயசாகி ஒரு 50 வயசில் சொன்ன கேட்டுக்க போகிறேன்னு நினைக்கிறீங்க, அப்போ வேறு ஏதாவது சொல்லலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் அனுபவம் அது, நீங்கள் அப்படிலாம் இல்லை, நீங்கள் அந்த ஒரு ப்ராசஸில் போகலை, அதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற நிலைமையில் அநேகர் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஸோ நாம் அப்படி இல்லை, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோம். உள்ளதை உள்ளதென்று சொல்லும் பொழுது பிரச்சனை வரதான் செய்யும். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் உத்தமம் என்று வாசிக்கணும். இந்த அதிகாரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொல்கிறேன். இந்த அதிகாரம் முழுசும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அநேக காரியங்கள் இப்படி இருக்கிறது, இப்படி இருக்குது. ஒன்று மட்டும் நம்ம சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். 43ஆம் வசனம். உன்னிடத்தில் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். போதும். ஸோ அப்போது கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன கேள்விப்பட்டாங்க? உனக்கு அடுத்தவனை சிநேகித்து, அதாவதுனா உன் ஃப்ரெண்டு, உன்னை நேசிக்கிறவன், உன் சொந்தக்காரன், இவங்களை நீ நேசிச்சு, அதே போல் உன் சத்ருவை பகைப்பாயாக. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு கற்பனை. சத்ருவை நீ என்ன பண்ணு, பகைக்கலாம். ஆனால் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்போ பெரிய ஒரு மாற்றம் இருக்குது பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் சத்ருவை பகைப்பாயாக, பழைய ஏற்பாட்டில் அதுவும் ஆண்டவர் சொன்னது தான். இப்போ சொல்கிற இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்க்கறது என்னென்னா சத்ருவை சிநேகிக்கணும். இயேசு சிநேகிச்சார், யூதாசை சிநேகிச்சார், எல்லாரையும் சிநேகிச்சார். அவங்க சொல்கிற தப்பை கண்டித்து உணர்த்தினாலும் எல்லாரையும் அவர் என்ன பண்ணார், அன்பு கூர்ந்தார், சத்துருக்களை சிநேகித்தார். அப்போ இந்த ஒரு வித்தியாசம் புரியாமல் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சத்துருக்களை ஆண்டவர் சங்கரிப்பார், சத்துருக்களை அவனு இது பண்ணாது, அவங்க நரகத்துக்கு போய் இது அவனை மேற்கொள்ளணும், அவனுக்கு மேலே நீ ஏறி போகணும், அவ்வளோ அதுக்கு டெக்னிக் சொல்லி தராங்க. அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், சத்ருவை மேற்கொள்ள அவன் இது ஆடுவன் அடக்க வாய் அடக்க என்ன செய்ய வேண்டும், அதுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் அங்கங்கே வசனத்தை எடுத்து. யோசுவாவுக்கு ஒரு ஆண்டவர் வசனம் சொல்வார், அதை வாக்குத்தத்தமாக அநேகர் சபையில் கொடுக்குறாங்க. உனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக இருப்பதே இல்லை, எல்லாத்தையும் விம்பலமாக்கி போட்டுருங்க, நான் எல்லாம் ஜெயத்தை கொடுத்துருவேன் அப்படி. உனக்கு சத்துரு இருக்க மாட்டாங்கப்பா அப்படி. அந்த வருஷத்தை இந்த மாதம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார், உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்கள் இருப்பதே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார். நமக்கு டெய்லியுமே தோணுது இல்லை, ஐயோ சனியாக வந்துட்டு சே ஆண்டவர் ஏன் தான் எனக்கு இப்படி பண்ணாருனே தெரில. ஆமாம், ஒரே சண்டையும் கஷ்டம் போட்டு பிரச்சனையில் அப்படி லைஃப். சத்துருக்கள் வீட்டார் அங்கேயே இருப்பாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருப்பாங்க. ஏன் ஆண்டவர் வைக்கிறார் வச்சு சொல்கிறார், சத்துருக்களை சிநேகி, அவனை வெறுக்காத பயக்காத. ஏன் அவன் நித்திய ஆக்கினையில் போயிடக்கூடாது, அவனும் ரசிக்கப்படணும். அப்போ நீ அன்பு கூறு, பகைக்காத. அவன் செய்கிறதுக்கு அவன் எனக்கு கணக்கு ஒப்பிக்கணும். நம்ம எப்படி கணக்கு வைக்கிறோமோ அவன் ஆண்டவர் கணக்கு ஒப்பிக்கணும். ஆனால் சில சத்துருக்கள் பக்கத்துலேயே ஆண்டவர் வச்சுருப்பார், சில வீட்டிலே வச்சுருப்பார். எதுக்கு? அவனை கரிச்சு கொட்டுறதுக்கு இல்லை, நாம் அவளை அன்பு இவன் நம்முடைய வசனத்தை கீழ்ப்படுகிறானா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. நம்மளே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார் அவங்களுக்கு. மன்னாவை பார்த்தீங்கன்னா டெய்லி கொடுத்தாரு. அவங்க டெய்லி போய் அந்த மன்னாவை காலையில் எடுக்கணும். அப்போ அவங்க யோசிக்கிறான், எதுக்கு அந்த டெய்லி மாதத்துக்கு ஒரே கொட்ட வேண்டியதானே, சும்மா டெய்லி போய் அள்ளிக்கிட்டு. அங்கே மோசேட்ட ஆண்டவர் சொல்வார், ஏன் நான் டெய்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இவங்க என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவங்களாம் மாட்டாங்களான்னு ஒரு டெஸ்ட், அது மூலியமாக அப்படியே சொல்கிறேன்ட்டு ஆண்டவர் சொல்லுவார் மோசேட். அப்போ நிறைய விஷயம் ஆண்டவர் நம்மளை வாழ்க்கையில் செய்கிறப்போ, இப்போது சத்துருக்களை ஸ்நேகிக்கணும் வசனம் இருக்குது, அது எப்போ தான் ப்ராக்டிக்கலாக செய்ய முடியும்? நமக்கு ஒரு சத்துரு இருந்தால் தானே நம்ம ஸ்நேகிக்கிறோமா இல்லையா அப்படி. ஸோ அப்போ டெஸ்ட்டு ஆண்டவர் நமக்கு வைக்கிறப்போ அந்த மாதிரி சத்துருக்கள் இருக்கும்பொழுது ஸ்நேகிக்கணும், அவங்கள மேற்கொட்டுறதில்ல, கரிச்சு கொட்டுறதில்ல, அவன் பாதாளத்துக்கு அனுப்புகிறேன் அவன் ப்ரேயர் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம அவங்கள ஸ்நேகிக்கணும், அன்புக்கணும். ஆண்டவர் அன்பு கூறினார். யூதாஸ் காட்டி கொடுக்குறப்போ இயேசு அவரை கட்டி பிடிச்சி கன்னத்தில் மூத்தமீட்டு காட்டி கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு துரோகி, நம்பிக்கை துரோகி நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்படி காட்டி கொடுக்குறப்போ நம்ம என்ன செய்வோம்? அவன் நம்மளுடைய கழுத்தை கட்டி பிடிக்க, நம்ம அவனுடைய கழுத்தை கட்டி பிடிச்சி நெருக்க, அங்கேயே அப்படியே எப்படியாவது வெளிப்பட்டுறோம். இல்லாட்டி நம்மளை சத்துரு நம்மளே சத்துரு தான், நம்மளை நேசிக்கலை, இருந்தாலும் அன்பா அப்படியே பேசிட்டே நடிச்சுக்கிட்டு வரான். நம்ம அங்கேயே நில்லு, வராத, என்கிட்ட வராத, நீ தொடாத. உண்மையாவா நீ அன்பு கூடுற? இல்லை, உனக்கு எம்பளை உண்மையாக அன்பு இல்லை, நீ அப்படியே போயிரு, எதுக்கு நீ வந்த நிறைய விஷயம் பண்ணுவோம். நம்மளால் அவங்களை ஸ்நேகிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். கிறிஸ்தவ வாழ்க்கையே கஷ்டம்தான். அதனால தான் ஏன் சொன்னார், கிறிஸ்தவன் ஆவறியாப்பா, என்னை பின்பற்றணுமா, வா, உனக்கு நிறையா பஞ்சு மெத்தெல்லாம் கொடுத்து மாலையெல்லாம் மாட்டி டங்கன்னு கூட்ட மாட்டேன்.
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதுவும் எப்படி? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து பின்பற்ற கடவன். கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம அந்தந்த ப்ராசஸ்குள்ளே போகணும். அப்படி ப்ராசஸ்குள்ளே போகும்போது தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறது யாரை போலன்னா கிறிஸ்துவை போல வாழும். இயேசு சொல்கிறார், இன்னையே சொல்கிறார், நீங்கள் பரமபிதாவை போல பூரண சர்க்குணராக நீங்கள் இருக்கணும். அப்போ நம்மளால் இருக்க முடியும். அந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சரியாக அதை போல் வசனத்தை புரிந்து கொள்ளும் பொழுது தான் எது இப்போ இல்லை. அப்போது யோசிப்பாங்க, இன்றைக்கி சில சபைகளில் உன் சத்திரவெல்லாம் முறிச்சு போட்டுருவேன், நீ மிதிச்சிடுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தமாக கொடுக்குறாங்க. இவங்களும் நம்பிக்கிட்டு அதை இருக்கிறாங்க. அப்போ ஜெபங்கள் எப்படி? சத்துருக்கள் என்ன ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, என்றைக்கு அவன் தலையை நான் மிதிப்பேன், என்றைக்கு அவன் முறியடிப்பேன், என்றைக்கு நான் மேற்கொள்வேன். இதே தான் டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. அதில் என்னைக்கா ஒரு நாள் இவன் ஜெயிப்பான், இல்லாட்டி என்னைக்கா ஒரு சத்துரு கீழே போவான், கர்த்தர் சொன்னதை செய்து விட்டார் அப்படின்வான். அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு பக்தியில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குமா? ஒரு கிறிஸ்தவனா அவங்க வளர்கிறதுக்கு பிரயோஜனமாக ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். இதுபோல் அநேக விஷயங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் செஞ்சது தான். இப்போ பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம செய்கிறதில்லை. ஆண்டவர் சொல்லிட்டா, இறப்பா மாம்சத்தில் பண்ணுற விருத்த சேதனம் இல்லை, இருதயத்தில் அந்த விருத்த சேதனம் தான். அது அவசியம் இல்லை பண்ணணும். அதுபோல் பழைய ஏற்பாடு இன்றைக்குமே நிறையா சண்டை போயிட்டுருக்கு எல்லாருக்குள்ளேயும். இன்றைக்கி நம்ம எடுத்து யூடியூப்பில் பார்த்தோம்னா எல்லோரும் பெரிய பெரிய ஊழியக்காரங்க தான். இதை செய்யலாமா, சனிக்கிழமை ஓய்வு நாளாக இல்லை, அது பெரிய சண்டையாய் ஒரு 7th டே அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் வந்துருச்சு. அப்படின்னு கூட தசமாங்க இருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு சண்டை எல்லாம். இவங்க 4 வசனம் சொல்ல, அவங்க 4 வசனம் சொல்ல சண்டை தெளிவாக இருக்குது. ஆனால் என்ன, நம்ம சுயத்தை விட்டுக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதான் சொன்னல, எந்த ஒரு வேதத்தில் போகணும் ஏசு சொன்னால் ரொம்ப வாசித்தோமே, ஏதாவது ரொம்ப புரியாமல் ஏதாவது இருந்துச்சா? இப்போ இந்த வசனம் வாசித்தோம்ல, ரொம்ப சொல்கிறாரு, எப்பா முன்னாடி இப்படி சொல்லியிருந்தாங்க, நீங்களாம் கடைபிடிச்சிங்க, அப்படி இல்லைப்பா, இதான் எப்படி இதுதான் அப்படின்னு ரொம்ப எளிமையான வார்த்தையில் சிம்பிளாக சொல்கிறார். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான், நமக்கு புரிஞ்சுக்கொள்ள மனசு வேணும், நம்மளோட சுயத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, நான் எத்தனை மாதமாக எத்தனை வருஷமாக பின்பற்றிட்டோமே, பாரம்பரியமாக வந்துருச்சு, எப்படி மாற்றி இன்றைக்கி மாற்றினா என்ன பண்ணுவோம், இத்தனை நாளாக ஏன் தப்பாக சொன்னால் நம்மளை கேட்பானே அப்படின்றதுனால நிறைய பேர் இது பண்ணல. எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணி சம்மந்தமில்லாத வசனத்தை எடுத்து போட்டு இருக்கிற வசனம் இல்லாமல் ஒரே சண்டை போயிட்டுருக்கு. கஷ்டமே இல்லை. நம்ம வேதத்தை பொறுமையாக வாசித்து நமக்கு முன்னாடியே மனுஷங்க சொன்ன கற்பனைகள், நம்ம முன்னாடி இருந்த மதத்திலேயோ இல்லை முன்னாடி இருந்த ஒரு ஸ்தாபனமோ ஏதோ வேணா இருக்கலாம், அவங்க சொன்ன கற்பனைகள். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கை சபையின் போதனைகள் அல்ல, வேத போதனையில் நம்ம இருக்கணும். ஏன்னா ஒரு சர்ச் டினாமினேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கையை வச்சுட்டு இது வசனம் இப்படி இருக்குதான், இருந்தாலும் நாங்கள் இதுதான் பின்பற்றுவோம் அப்படின்னு தெளிவாகவே சொல்லுவாங்க. யாரும் சொல்கிறதெல்லாம் இல்லை, அது இல்லைன்னு தெரியும், ஆனால் நாங்கள் இப்படி தாங்க அப்படின்றவாங்க. ஸோ சபை போதனை அல்ல, வேத போதனை. ஸோ அந்த இருதயம் நமக்கு இருக்கணும், ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு. அப்போது இனிமேல் நம்ம விஷயங்கள் நம்ம வாசிக்கும் பொழுதும் சரி, வேறு யாராவது நமக்கு வசனத்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுதும் சரி, ஒரு கிறிஸ்தவனாக எனக்கு அது அப்ளிகபிள் ஆகுமா, ஒரு கிறிஸ்தவனாக இயேசு என்னை அப்படி இருக்க சொல்கிறாரா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அந்த வசனங்களை திரும்ப எடுத்து வாசிக்கணும். அதை வாசித்து கரெக்டாக நம்ம வாழும் பொழுது தான் அதனால் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குமே ஒழிய நம்ம சும்மா கேட்டுட்டு செய்கிறதுனால மாத்திரம் அல்ல. ஸோ நம்ம வார்த்தையை கருத்தை நம்ம ஆஸ்வதிப்பார். நம்ம கர்த்தருடைய பந்தி கூட நம்ம கடந்து செல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார். தம்மையே விலையாக வருகின்றார். அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். கொரிந்தியரில் வாசிக்கிறோம், நீங்கள் இதில் பங்கு பெறும்போதெல்லாம் மரணத்தை தெரிவிக்கிறவரெல்லாம் இருக்கிறீங்க. நம் நினைவு கூறுவது மாத்திரமல்ல, இது ஒரு சுவிசேஷம். எப்பா இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார், உனக்காகவும் மரித்தார் என்கிற சுவிசேஷம். இட்ஸ் அ காஸ்பல், இட்ஸ் அ மெசேஜ். இது ஒரு செய்தி, நம்ம ஜனங்களுக்கு சொல்கிற ஒரு செய்தி, ஒரு சுவிசேஷம். எங்களுக்காக நீங்கள் பாடப்பட்டீங்க, எங்களுக்காக அடிகள் பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, நாங்கள் சிலுவை நினைவு கூறுகிறோம்.
நீரெனக்காய் காயப்பட்டீர், நீரெனக்காய் நொறுக்கப்பட்டீர், நீரெனக்காய் காயப்பட்டீர், நீரெனக்காய் நொறுக்கப்பட்டீர். நான் நன்றாய் வாழ்வதற்கு சிலுவையிலே உம் ஜீவனை தந்தீர், எனக்காக நீர் சாபமானீர், முள்மூடியால் சுட்டப்பட்டீர், உம்மாலே நான் விடுதலையானேன், உம்மாலே நான் சுகம் பெற்றேன், உம்மாலே நான் மன்னிப்பு பெற்றேன், உம்மாலே நான் சமாதானம் பெற்றேன். நீர் சிந்தின ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது, நீர் சிந்தின ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது, நீர் சிந்தின ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது, நீர் சிந்தின ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது, எனக்காய் பரிந்து பேசுது, தினம் என்னை வாழ வைக்குது. நாம் சுகத்தை பெற்றுக்கொண்டோம், அவருடைய தழும்புகளால் குணமானோம். இந்த வசனமும் ஏசாயா சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்ம சுகத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை அநேகர் நம்ம எடுத்து பார்க்குறப்போ அவருடைய தழும்புகளால் குணமானோம், அதனால் நமக்கு சரீரத்தில் வியாதி வரக்கூடாது, இருக்கவே கூடாது என்ற அநேக போதனைகள் உண்டு. ஏசாயா அதை சொல்லலை. பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம், அந்த அவருடைய தழும்புகளால் குணமானோம் அந்த வசனத்தை ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம பாவத்திலேருந்து விடுதலையானது, இருதயத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டது. அந்த பாவத்தை நோயாக சொல்லி இதயத்தில் ஆத்ம சுகத்தை தான் அவர் சொல்கிறார். அப்போது நிருபத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, நான் சரீர பலவீனத்தோடு உங்களுக்கு சுவிசேஷத்தை முதலாந்தனம் பிரசங்கித்தேன், கலாத்தியருக்கு சொல்கிறாரு. அதே போல் அநேக ஊழியக்காரங்களை நான் மிலேத்துவிலே இந்த மாதிரி இந்த பட்டணத்தில் வியாதிப்பட்டவனா என்னுடைய ஊழியக்காரனை விட்டுட்டு வந்தேன். அப்போ தொடர்ந்து அது போல் வியாதிகளும் கஷ்டங்களும் சரீரம் இருக்கிற நாள் வரைக்கும் நோய்களும் காரியங்களும் வரும். அது எல்லாருக்கும் அவங்களுக்கும் இருந்தது. அப்போஸ்தலர் பவுல் எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார், அவருக்கும் இருந்தது தான். ஆனால் அந்த வசனத்தை அநேகர் எடுத்து சரீரத்தில் சுகம் நோய் வரவே கூடாது, பிரச்சனை வரவே கூடாது, ஏன்னா அந்த வசனம் அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரியாக புரிந்து கொள்ளாதனால. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிற காரியம் நம்ம பாவம் அதை நோய் போல சொல்லி இருதயத்தில் ஆத்மாவில் சுகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம், சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம், நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது. இந்த காரியங்களை ஏசாயாவும் பேதுரும் சொல்கிறாங்க. நம்ம அது மனதில் எப்போதும் வைத்துக்கொள்வோம். ஆண்டவரே, ஆத்மாவில் நீங்கள் சுகத்தை தந்தீங்க, எங்களை ஒப்புரவாக்குனீங்க, அப்பா என்ற கூப்பிடுகிற புத்திர சுகாரம் தந்தீங்க, உங்களுடைய பிள்ளையாக மாற்றினீங்க, எங்களோடு பேசுகிறீங்க, உறவாடுகிறீங்க, எங்களை மகிழ பண்ணுகிறீங்க, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு எப்பொழுதும் எங்களோடு பேசுகிறீர். அந்த உறவில் தொடர்ந்து கிருபை செய்யுங்க. எங்களுக்காக காயப்பட்டீர் ஆண்டவர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை நினைவு கூற, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய தியாகத்தையும் நாங்கள் நினைவு கூறணும். அதற்காக நேரம் செலவிட்டு நினைவு கூற நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த வேலையில் அப்பா நாங்கள் இந்த நினைவு கூறுகிறோம். நினைவு கூறி அப்பா அந்த பாத்திரத்தை பந்து பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. அந்த சரீரத்தை நாம் நினைவு கூர்ந்து கூட இந்த அப்பத்தை நாம் எல்லாம் சேர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் பசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை, பாவ மன்னிப்புக்காக, அங்கேயும் வாசிக்கிறோம், பாவ மன்னிப்பு, புதிய உடன்படிக்கைக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்துக்கு அந்த ரசத்தை நம்ம எல்லாம் பானம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் சபையாக கூடி உம்மை பாடி ஆராதிக்க, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் அநேக நேரம் உங்களுடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து சத்தியத்தை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. சத்திய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர்.
நீங்கள் சத்தியத்தின் பாதையில் நிதின் பால் நடத்துங்க. ஏசப்பா நீங்களும் சொன்னீங்க, அந்த ஆவியானவர் வரும்பொழுது நான் சொன்னவைகளை நினைப்பூட்டுவார் சொன்னீங்க. அதே போல் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் வேதத்தின் அதிசயங்களை காணும்படி எங்களுக்கு கண்களை திறந்தருளுங்க. அப்போ நாங்கள் மற்றவர்கள் பேசுகிற காரியத்தை கேட்கும் பொழுதும் நாங்கள் அப்படியே அதை கேட்டு நம்பாமல் வசனம் அப்படி சொல்லுகிறதா என்று வாசித்து கவனித்து சத்தியத்தின் பாதையில் நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாளும் கூட அப்போ அந்த காலத்தில் கூட்டத்தில் சபையில் கலந்து கொண்டு எல்லாருக்கும் செபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, நடத்துங்க, தொடர்ந்து நம்மளோடு பேசுங்க, உங்களுடைய கிருபையினால் தாங்கி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் உலகமெங்கும் இருக்கிற நம்ம சபையார் எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருந்து காத்து நடத்துவதாக, ஆமேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர்